إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி தோன்றுகின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உயிரினும் இனிய உத்தம தூதர் சத்திய போலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய நல்லற தோழர்கள் மீதும் குடும்பத்தினர் மீதும் அவர்களை அடியேற்றி பின்பற்றக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வாழ்த்து கூட்டி இந்த நிகழ்ச்சியை துவக்கம் செய்கின்றேன். இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் முன்வைக்கப்படுகின்றது. இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதுதான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் என்ற பெயரிலே அந்த கொள்கை விளக்கப்படுகின்றது. இஸ்லாம் அல்லாத பிற கொள்கைகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஜனநாயகம் போன்ற தத்துவங்கள் இஸ்லாத்திற்கு நேர் விரோதமானவை. தேர்தலில் பங்கேற்பதிலிருந்து ஒரு நாட்டினுடைய அரசியல் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவது வரை இஸ்லாத்திற்கு முரணானது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சில இயக்கங்கள் முளைத்திருக்கின்றன. இதற்கு பெரும்பாலான இளைஞர்களிடம் இந்த கருத்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குழப்பமான சூழ்நிலை இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களை தெளிவுபடுத்தும் முகமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. உங்கள் மனதிலே பல்வேறு சந்தேகங்கள் உருவாக்கி இருக்கலாம். இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதுதான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியமா? ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு விரோதமானதா? நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு இஸ்லாம் தடை விதிக்கின்றதா? முஸ்லிம் அல்லாத ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் உங்களுக்கு சந்தேகங்கள், விமர்சனங்கள் எழலாம். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் நீங்கள் ஒளிவு மறைவின்றி மிக சூடாக நீங்கள் எந்த விதத்தில் விரும்புகிறீர்களோ அப்படியே உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக மார்க்க அறிஞர் சகோதரர் சி. ஜெயலலிதா அவர்கள் வருகிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களை எதிர்கால தலைமுறை தெளிவுமிக்க தலைமுறையாக, சமுதாயத்தை உறுதியாக உருவாக்கக்கூடிய தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என விரும்புகின்றது. அதை முன்னிட்டுதான் இளைய தலைமுறையை தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சந்தேகங்களை, விமர்சனங்களை நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தாராளமாக கேள்வி கேட்டு தெளிவு பெறலாம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு சகோதரர் சி. ஜெயலலிதா அவர்களை அழைக்கின்றோம். சகோதரர்களே, உங்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஆர்வத்தோடு இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த தலைப்பிற்கு நுழைவதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையான விஷயம் என்றால், இஸ்லாம் என்ற பெயரிலே நாம் எதை செய்வதாக இருந்தாலும் நம்முடைய உணர்வுகளோ அல்லது நம்முடைய அறிவோ சொல்லக்கூடிய தீர்ப்பை அதுக்கு ஆதாரம் ஆகக்கூடாது. இஸ்லாம் என்ற பெயரில் எதை செய்தாலும் அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லியிருக்கணும். அது எல்லா வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ எல்லா விஷயங்களுக்கும் இதைத்தான் நம்ம அளவு கூட வைத்துக் கொள்ளணும். இப்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்கள் இது நமக்கு சரி மாறி படும். அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்தோம்னா அது எதிராக இருக்குன்னு வைங்க, அப்ப நம்ம உணர்ச்சியை ஓரம் மாட்டிக்கணும். இல்லைன்னா மறுமையில வெற்றி பெற முடியாது. நாம இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் இந்த உலகத்துல நம்ம வசதி வாய்ப்புகளை பெறுவதற்கோ, புகழடைவதற்கோ, கூட்டம் சேர்ப்பதற்கோ அல்லது வேற எந்த நோக்கத்திற்காகவும் நம்ம இஸ்லாத்தில் இருக்கல. இந்த இஸ்லாத்தில் நாம இருந்தா ஆகிரத்தில் வெற்றி பெறலாம். அப்ப ஆகிரத்தில் வெற்றி பெறுவதற்கு தான் நம்முடைய நோக்கம் ஆயிடும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம். இதுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பயங்கரமான வாதங்களை முன்னாடி எடுத்து வைத்தாலும் கூட நாம அதற்கு பலியாயிட்டோம்னு சொன்னா இம்மையிலே எல்லாம் வெற்றி பெற மாட்டான், மறுமையில பயங்கர நஷ்டமாயிடும்.
இதான் முதல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். தவறான சித்தாந்தங்கள் கொள்கைகளை சொல்லக்கூடியவர்களும் கூட இது தவறான கொள்கைன்னு சொல்லி மக்களை கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு இஸ்லாமிய கலரை பூசி தான் கூப்பிடுவாங்க. இது இஸ்லாத்தின் பெயர்ல உள்ள 72 கூட்டத்துக்கும் பொருந்தும். எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி, தர்கா வழிபடணும்னு நியாயப்படுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு அது இஸ்லாமிய கலர் ஒன்று பூசிதான் அதை செய்வாங்க. அது மாதிரி முரீது கொடுக்கிறவங்க அதுக்கு ஒரு இஸ்லாமிய கலரை சொல்லித்தான், இது குரான்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லித்தான் செய்வாங்க. அப்ப குரான்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்ன உடனே அது இருக்குதான் நீங்க சிந்திக்கணும். அது இருக்குதா, அதை பற்றி இன்னும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணாம ஏதோ ஒரு வசனத்தையோ ஒரு ஆயத்தை ஒரு அதிசயை காட்டின உடனே தலையாக்க கூடாது. எவ்வளவுக்கு ஆய்வு செய்ய முடியுமோ, எத்தனை பேர்த்தை கேட்க முடியுமோ அத்தனை பேர்த்தையும் கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ளணும். சின்ன உதாரணம் சொல்வதா இருந்தா, திருடுனா கையை வெட்டுங்கள் குரான்ல இருக்குது. ஒரு திருட்டான் ஒருத்தன் உங்க வீட்டுக்கு போய் கையை வெட்டு, திருடுனா கையை வெடிச்சு குரான்ல இருக்குன்னு சொன்னா அது கேட்கக்கூடாது. திருடுனா கையை வெட்டணும் இருக்குது. அது யார் வெட்டணும், எப்ப வெட்டணும், அது பற்றிய விளக்கம் இருக்குதான்னு நீங்க கொஞ்சம் கேட்கணும். உடனே குரான்ல இருக்குது திருந்தோட கையை வெட்ட இயலாது. அப்ப இன்னைக்கு நம்ம விட்டுறதில்லை. குரான் படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய நாமளே, ஹதீஸ் படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய நாமளே யாராவது திருந்தா கையை வெட்டுறோமா? இது அரசாங்கம் செய்கிற வேலைங்கிறத இன்னும் வேற ஆதாரங்களை கொண்டு வழங்கி கொள்றோம். அது வழங்கி வச்சிருக்கிறோம். இது கவர்மெண்ட் உள்ள கடமை. திருடர்களை கையை வெட்டுவது என்பதெல்லாம் அது ஜட்ஜ்மெண்ட் பண்ற வேலை, அரசாங்கத்தினுடைய வேலை. இது ஒவ்வொரு மனிதனும் கையில் எடுக்க முடியாதுங்கிற ஒரு வித்தியாசத்தை விளங்காம குரான் ஆயத்தை காட்டினா வாதம் பண்றது நல்லா இருக்கும். திருடுனா கையை வெடிச்சு குரான்ல இருக்கா இல்லையா, அதுதான் வெட்டினேன் அப்படின்னு சொன்னார்களே. ஆனா குரான்ல தான் இருக்குது. ஆனா குரான் எதுக்கு இதை சொல்றது, யாருக்கு சொல்லுதுங்கிறத கவனிக்கலன்னு வைங்க, அடிபட்டு போயிடும். அப்ப ரெண்டு விஷயத்தான் நீங்க உங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நாம் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு குரான் ஹதீஸில் ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். இது ஆதாரம் இல்லாம எங்க அறிவு அப்படித்தான் சொல்லுது, அது எங்களுக்கு அப்படிதான் சரிமாறுபடுது, இப்படி போனால் தாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளா ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். அது இஸ்லாம் நல்ல மறுமையில் வெற்றி தராது. குரான்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்குன்ற அடிப்படையில் வாதம் பண்ணக்கூடிய நேரம் வரும்பொழுது உண்மையில இருக்குதா, அதை கொஞ்சம் மார்க்கத்தின் பெயரால் நமக்கு ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னா உடனே நம்பிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குரான் இது நானா சொல்லல, இதா விக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மன் வஉம்யானா. அல்லாஹ்வுடைய வசனங்களை காட்டி அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக அதில் விடமாட்டார்கள். அல்லாஹ் இதான் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை காட்டி கூட அதில் இல்லாத ஒன்றை இருப்பது மாதிரி நம்மளை திசை திருப்புவார்கள், திருப்ப முடியும். அதுக்குதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இறைவனுடைய வசனங்களை காட்டி அறிவுரை சொல்லப்படும் பொழுது கூட அப்படியே அதுக்காக கேட்ட மாட்டாங்க. எங்க இருக்காட்டு இது வேற எங்கெல்லாம் இருக்குது, இன்னொரு 4 பேர் கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிதான் ஆய்வு பண்ணுவாங்களே தவிர குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விடமாட்டார்கள், விடக்கூடாது. இது மூமின்களுடைய பண்பை எல்லாம் பட்டியல் போடும் பொழுது இந்த ஒரு பண்பை சொல்றோம். அல்லதீன இதா விக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மன் வஉம்யானா. அப்ப இறைவனுடைய வசனங்களை காட்டி அவர்களுக்கு அறிவுரை கூறப்படும் பொழுது குருடர்களாகவோ செவிடர்களாகவோ அதில் விடமாட்டார்கள், சிந்திப்பார்கள், ஆய்வு பண்ணுவார்கள், விளங்கிக் கொள்ளும். இந்த 2 அடிப்படையை கவனத்தில் வைத்துக் கொண்டு இப்ப நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வருவோம். என்ன பிரச்சனை? நாம் வாழ்கிற ஒரு நாடு இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத நாடு, இஸ்லாமிய அரசியல் சாசனம் அமுல்படுத்தப்படாத நாடு.